எல்லோருக்கும் வணக்கம். 2026 பிப்ரவரி மந்த்துடைய இன்வெஸ்ட்மெண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்துடலாம். என்னுடைய ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட், வியூ ஸ்டேட்மெண்ட், ரிப்போர்ட்ஸ், P&L, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன், ரியலைஸ்டு P&L, 1st February to 28th February. 37,000 ப்ராஃபிட் பண்ணியிருப்பேன் ஆஃப்டர் த சார்ஜஸ். ஸ்கிரிப்ட் வைஸ் பார்த்தோன்னா பாரதி ஏர்டெல், பிஎஸ்சி, கமென்ஸ் இந்தியா, கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், டிவிஎஸ் மோட்டார். இந்த ஒரு ட்ரேட் மட்டும் லாஸில் இருக்கும், அது ஹெட்ஜிங்காக எடுத்தது. ஸோ மெயின் பொசிஷன் வந்து கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், இந்த பொசிஷன் தான் 825. அது 3 லாட்டு வந்து ஃபஸ்ட்டு செல் பண்ணியிருப்பேன். இதோட பிரேக் டவுன் பார்த்தோம் அப்படின்னா, ஓகே, 9th January, 16th January, 19th January. ஸோ 3 லாட் வந்து நான் செல் பண்ணியிருப்பேன். கடைசியாக பை பண்ணது 18th February. ஸோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, ஸோ இது 27th January எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டு. அந்த 3 லாட்டு நான் செல் பண்ணதுக்கப்புறம் 825 குவான்டிட்டி, கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் 2000 PE, 3 lakhs லாஸில் இருக்கும். ஆனால் நான் க்ளோஸ் பண்ணது பாசிட்டிவில். பாரதி ஏர்டெல்லும் ஒரு 31,000 லாஸில் இருந்திருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பாரதி ஏர்டெல் ஒரு 12,000 ப்ராஃபிட்டு, கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஒரு 17,000 ப்ராஃபிட்டு. இந்த பொசிஷன் வந்து ஹெட்ஜிங்காக எடுத்தது. ஸோ டோட்டலாக இதில் 37,000 ப்ராஃபிட்டு. என்னுடைய செகண்ட் அக்கௌண்ட், வியூ ஸ்டேட்மெண்ட், ரிப்போர்ட்ஸ், P&L, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன், ரியலைஸ்டு P&L, 1st February to 28th February. கோ. ஓகே, ஸோ இந்த ட்ரேட்லேயும் இந்த அக்கௌண்ட்டில் எல்லா ட்ரேடும் நான் க்ரீனில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இதில் நிறைய நான் இன்ட்ராடே பண்ணியிருப்பேன் நான். இந்த ஃபஸ்ட்டு ரோ வந்து சண்டே, இந்த லாஸ்ட் ரோ வந்து சாட்டர்டேஸு. ஸோ இங்கே ஒரு நாள் மட்டும் தான் ட்ரேடே பண்ணியிருக்க மாட்டேன். இந்த ஒரு ட்ரேடும் வந்து 1st February சண்டே தான், பட் பட்ஜெட்டுங்கிறதுனால ட்ரேடிங் ஓப்பனாக இருந்துச்சு. ஸோ இதில் மேஜர் ஐட்டம் பார்த்துடலாம். ஆஃப்டர் த சார்ஜஸ் ஆஃப் ஒரு 6,000 போக ஒரு 2,05,000 ப்ராஃபிட் பண்ணியிருப்பேன். மேஜர் ப்ராஃபிட் இதெல்லாம் வந்திருக்கோன்னா, ஏஞ்சல் ஒனில் ஒரு 26,000 புட் ஆப்ஷனை செல் பண்ணது. அடுத்தது அசோக் லைலாண்ட், இது கால் ஆப்ஷனை செல் பண்ணது 11,000. ஸோ பாரத் ஃபோர்ஜ் ஒரு 6,000, பாரதி ஏர்டெல் இங்கே ஒரு 5,000 சம்திங், பிஎஸ்சி 8,000. செகண்ட் பேஜ், இதில் எல்லா ட்ரேடும் க்ரீனு. கமென்ஸ் இந்தியா, ஐசர் மோட்டார், ஹின்சிங்க்கு, அப்புறம் ஓகே 12,000 வந்து மதர்சன். ஓகே, மதர்சனில் 3 லாட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 130 CE, அப்புறம் 139 CE செல் பண்ணியிருப்பேன். இதில் 2 லாட் செல் பண்ணியிருப்பேன், அதான் 12,300 இருக்கும். ஸோ இதில் 12,000 ப்ராஃபிட்டு. அடுத்த 9,000 வந்து முத்தூட் ஃபினான்ஸு. அடுத்தது தேர்ட் பேஜில் மேஜர் ஐட்டம் வந்து இங்கே பாலிசி பஜார், டோரண்ட் ஃபார்மா, இதெல்லாம் சின்ன ப்ராஃபிட். ஓகே, ஸோ ஓவராலாக இந்த அக்கௌண்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 99 ட்ரேட் நடந்திருக்கும், பை செல்லுன்னு சொல்லிட்டு. ஆஃப்டர் த சார்ஜஸ் போக ஒரு 2,05,000 ப்ராஃபிட் பண்ணியிருப்பேன். என்னோடய தேர்ட் அக்கௌண்ட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், February மந்த்து, ஸ்கிரிப்ட் வைஸு. ஓகே, யூனியன் பேங்க்கு, பிஎஸ்சி, டாடா ஸ்டீல். ஸோ டோட்டலாக இந்த அக்கௌண்ட்டில் ஆஃப்டர் த சார்ஜஸ் வந்து 9,700 ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக இந்த 12th மந்தில் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் 18 lakhs, ப்ராஃபிட் வந்து 2.5 lakhs, ROI வந்து 13%. ஓகே, தேங்க்யூ.